நடிகர் சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. எனவே அகரம் ஃபவுண்டேஷனுக்கான பிரம்மாண்ட விழா அப்படிங்கிறது ரீசெண்டாக தான் நடந்துச்சு. ஸோ இந்த பிரம்மாண்ட விழாவில் நடிகர் சூர்யா மட்டும் அல்லாமல் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் கலந்து கொண்டார்கள். ஸோ நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத மாணவர்களை படிக்க வைப்பதற்காக பல உதவிகளை அவர் செய்து வருகிறார். அப்படி அவர் உதவி செய்ததில் பல என்ஜினியர்கள், பல டாக்டர்கள் உருவெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ஜினியர்ஸையும் டாக்டர்ஸையும் வரவழைத்து இந்த பிரம்மாண்ட விழா அப்படிங்கிறது நடைபெற்றது. இதனையொட்டி நடிகர் சூர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புகழ்ந்து வருகிறார்கள். அதாவது இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முயற்சியை வந்துட்டு சூர்யா அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அரசாங்கமே செய்யாத ஒரு விஷயத்த சூர்யா அவர்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் விழா, பிரம்மாண்ட விழாவுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா இந்த 15 வருஷங்கள்ல ஒரு ஆண்டு கூட இந்த மாதிரி பிரம்மாண்டமா நடைபெறல. இந்த ஆண்டு இப்படி விளம்பரம் படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதற்கான காரணமாக அவங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து சூர்யா அவர்களுடைய படங்கள் அப்படிங்கிறது தோல்வியை சந்தித்து வருகிறது. எனவே இது ஒரு ப்ரொமோஷனா அவர் யூஸ் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் செய்யாத செயலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம நிறைய பேரை வந்துட்டு நம்ம இளைய காமராஜர்ன்ற மாதிரி சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த பட்டத்திற்கு ஏதுவான ஒரு நபர் அப்படின்னும் போது நடிகர் சூர்யா அவர்கள் தான். இவர் வந்துட்டு சினிமால மட்டும் ஹீரோ கிடையாது, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்தும் தள்ளிட்டு வராங்க.